இது பற்றி இரங்கலையும் நினைவுகளும் பதிவு பண்ணுவதற்காக நம்முடைய இணைப்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பேராசிரியர் அருணன் அவர்கள் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய இரங்கலையும் நினைவுகளையும் பதிவு பண்ணுங்க சார். பேரதிர்ச்சியாக இருக்கு எனக்கு. ஆனால் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் என்றுதான் சில நாட்களாகவே செய்தி வந்து கொண்டிருந்தது. மீண்டும் விடுவார், மீண்டும் வந்து விடுவார் எங்கள் தோழர் யெச்சூரி என்று நான் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தேன். இப்படி திரும்ப வராம போயிடுவார் என்று எதிர்பார்க்கல. இது மார்க்சியர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏழை எளிய உழைப்பாளி வர்க்கத்துக்கே பேரிழப்பு. ஏன்னா அவர் ஒரு உலக தலைவராகவும் இருந்தார். பல நாடுகளில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவரை அழைத்து இன்றைய உலக நிலைமை பற்றிய அவருடைய மதிப்பீடுகளையும் கணிப்புகளையும் ஆர்வத்தோடு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவர் ஏகாதிபத்திய எதிர்ப்புள்ள மிக உறுதியாக, அதே நேரத்தில் அதனுடைய இன்றைய உத்திகள், நுணுக்கங்கள், தந்திரங்களை அறிந்த தலைவராக, அதற்கு எதிராக எத்தகைய நிலைப்பாடுகளை உலக கம்யூனிஸ்டுகள் எடுக்க வேண்டும், தங்களுடைய நாடுகளுடைய நிலைமைகளுக்கு ஏற்ப என்பதை எடுத்து சொல்லக்கூடியதுல பெரிய ஆற்றல் மிக்கவராக இருந்தார். அத்தகைய ஒரு உலக தலைவரை இன்றைக்கு உழைப்பாளி வர்க்கம் இழந்து தவிக்கிறது என்று நான் சொல்லுவேன். இந்தியாவை பொறுத்தவரை இந்திய மக்களினுடைய பிரதான எதிரி யார், அந்தந்த காலத்து நிலைமைக்கு ஏற்ப யார் என கண்டறிந்து, சட்டென்று கண்டறிந்து அதற்கு ஏற்ப அரசியல் வியூகங்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவராக அவர் இருந்தார். அவரெல்லாம் சாதாரணமாக பொதுவாக சொல்லுவாங்கல்ல, காங்கிரஸ் எதிர்ப்புல உருவான தலைவர்கள் தான் நாங்கெல்லாம் 1970களில். குறிப்பாக அந்த 75-77 காலம், எமர்ஜென்சி எதிர்ப்பு காலம், அவசர நிலை ஆட்சி காலம். அதன் காரணமாக அன்றைக்கு ஜனநாயக உரிமைகள் பறிபோச்சு. ஜனநாயகத்தை மீட்டெடுக்க கிளம்பிய அப்படி உதயமான தலைவர்களில் ஒருவர் தான் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களும். ஆனால் நிலைமை மாறுது 90களுக்கு பிறகு. இப்ப பிரதான எதிரியாக, இந்திய மக்களின் பிரதான எதிரியாக அரசியல்ல பாஜக, ஒட்டுமொத்த சமுதாயத்துல RSS பரிவாரம் என்பதை கண்டறிந்து, ஆகவே அவங்களை எதிர்ப்பதுதான் பிரதானம். அரசியல் ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் என்கிற முடிவுக்கு சட்டென்று வந்து அதற்கு ஏற்ப நம்முடைய வியூகங்களை இந்திய பட்டாளி வர்க்கம் வகுக்க வேண்டும் என எடுத்து சொன்னதுல, நடைமுறைப்படுத்தியதுல மகத்தான பங்களிப்பை செய்தவர் தோழர் சீதாராம் யெச்சூரி. அதுவும் இந்தியா நிலைமையில ரொம்ப சிக்கலானது. அவர் பொதுச் செயலாளராக இருந்த காலமெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க பிரதான எதிரி. அதே நேரத்துல சில வினோதமான நிலைமைகள், சில மாநிலங்கள்ல, கேரளாவில் வினோதமான நிலைமை. அப்ப அந்த நிலைமைக்கு ஏற்ப, அந்த மாநில நிலைமைக்கு ஏற்ப அதை கையாளணும். ஆனா ஒட்டுமொத்தமாக கேரளா பிரதான எதிரி பிஜேபி, அங்கேயும் அவங்கள வரவிடக்கூடாது. இந்த அடிப்படையில வியூகங்களை உருவாக்கி ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு, அதே நேரத்தில் சில மாநிலங்களில் சில தனித்த பிரச்சனைகள், வரலாற்று ரீதியாக உருவான அரசியல் நிலைமைகளையும் கவனத்தில் வைத்துக் கொண்டு நடைமுறைப்படுத்துவது. இதற்கு ஒரு அகில இந்திய அளவுல வழிகாட்டுதல் என்பது எவ்வளவு சிக்கலானது என்பதை நினைச்சு பாருங்க. ஆனால் அதை அவர் சர்வசாதாரணமாக கையாண்டார். மார்க்சிஸ்ட் கட்சி, எங்களுடைய கட்சியை வழி நடத்தினார். அத்தகைய ஒரு பெரிய தலைவரை இழந்து தவிக்கிறோம். அவருக்கு தமிழ் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் மெய்யான பற்று உண்டு. ஏதோ வாக்குக்காக போலியான பக்தியை காட்டுகிறவர் அல்ல. தமிழுடைய தொன்மை மீது நம்ம பேசுறதை விட அவர்கிட்ட பேசி அவர் நிறைய எடுத்து சொல்றாரு. அதனாலதான் செம்மொழி தமிழ் மாநாட்டுக்கு யெச்சூரி அவங்களை குறிப்பாக அழைச்சாரு டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்பெல்லாம் சேர்ந்ததுல கூட சில பிரச்சனைகள் போக்குவரத்துல, ஆனா அதையெல்லாம் தாண்டி வந்தே ஆகணும் யெச்சூரி மாநாட்டுக்கு என்று ரொம்ப உறுதியாக இருந்து அவரை அழைச்சிட்டு வந்தார் டாக்டர் கலைஞர்.
அங்க அந்த மாநாட்டில் அவருடைய பேச்சையெல்லாம் கேட்டது என்னுடைய காதுகள்ல ரீங்காரம் இடுது. தனிப்பட்ட முறையில் எனக்கு இது பேரதிர்ச்சி, பேரிழப்பு. எல்லா தோழர்களுடன் அவர் அன்பாக எளிமையாக பழகக்கூடியவர். அதே போல என்னிடமும் அப்படி பழகினவர். அதுல ஒரு சின்ன ஒரு தனிப்பட்ட இது உண்டு. அது என்னன்னா, நான் அவருடைய ஆங்கில உரைகளை மொழியாக்கம் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றவன், அந்த நல் வாய்ப்பை பெற்றவன். குறிப்பாக மதுரைக்கு வரும்போதெல்லாம் நீ தான் தேடுவார். நான் தான் அநேகமாக பல வேளைகளிலே அந்த மொழியாக்கத்தை செய்திருக்கேன். அவருடைய ஆங்கிலம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். மொழிபெயர்க்கிறவருக்கு அவர் இன்னும் பேச மாட்டாரா, ஒரு சுமையாகவே தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாரா தோழர் யெச்சூரி, இன்னும் கொஞ்ச நேரம் நாம மொழிபெயர்க்க மாட்டோமா இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே என்று நான் ஏங்குவேன். ஆக அத்தகைய ஒரு ஆற்றல். அதே போலதான் அவருடைய எழுத்து ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் எவ்வளவு சிக்கலான விஷயத்தையும் எளிமையாக சொல்ல அவரால் ஏன் முடிஞ்சுன்னா, முதல்ல அந்த விஷயத்தை உள்வாங்கி விடுவார். ஒருவருக்கு தெளிவு பிறந்தால் வாக்கிலே எளிமை பிறக்கும். அரசியல், பண்பாடு இது எல்லாம் பேசுவாரு. பொருளாதாரத்தை எளிய முறையில சொல்வது ரொம்ப கடினம் யாருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு வகுப்பு அதுல அவர் ஆங்கிலம் பேச்சு முழுக்க முழுக்க பொருளாதாரம், அதான் டாபிக், தலைப்பு. இப்ப எனக்கு உள்ளுர நடுக்கமா இருந்துச்சு, அது எப்படி நம்ம மொழியாக்க செய்ய போறோம்னா, அவ பேச ஆரம்பிச்சா எனக்கு அப்படி அதுலயே கரைஞ்சிட்டேன். பொருளாதாரத்தை அவ்வளவு எளிமையாக கச்சிதமான உதாரணங்களுடன் சொல்லி விளக்கிட்டே போறாரு. நம்ம வேலை அது அப்படியே தமிழ்ல கொண்டு வந்தா போதும். உயிர் போடு அப்படி கொண்டு வந்தா போதும், ஒன்னும் சிக்கலே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆற்றல் மிக்க தலைவர். அதே போல நம்முடைய தொன்மங்களை எல்லாம் ரொம்ப உள்வாங்கினவர். அது இதிகாசங்கள் ஆகட்டும், அது இதர பழைய இலக்கியங்கள் ஆகட்டும், அவற்றையெல்லாம் உள்வாங்கினவர். உள்வாங்கி அதுல அப்படியே கரைஞ்சு போகாம அது விமர்சன பூர்வமா பார்த்து அந்த மார்க்சியத்தை விளக்க அதிலிருந்தும் அவரால் உதாரணங்களை எடுத்து ஆள முடியும். அப்படி ஒரு தனித்துவமான ஆற்றல் மிக்கவர். இதெல்லாம் ரொம்ப பேருக்கு கைவர பெற்றது அல்ல. அது அத்தகைய தலைவர். என்ன சொல்றது இல்லை, எந்த விஷயத்தை நீங்க பார்த்தாலும் அவர் வெறும் அரசியல் தலைவர் அல்ல, ஒரு மகத்தான கருத்தியல் சிந்தனாவாதி. அவருக்கு அந்த ஆற்றல் இருக்க போய் தான் இந்த அளவுக்கு எங்களுடைய கட்சிக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு அந்த இடத்துக்கு அவரால் வர முடித்தது. சொல்லப்போனா இளமையிலேயே அவங்க தலைவர்களானவங்க எங்களுடைய பிரகாஷ் காரத் அவர்களும் சீதாராம் யெச்சூரியும் தான். நான் அந்த அகில இந்திய மாநாடுகளில் போகும் பொழுது அந்த 2 முக்கியமான தலைவர்கள் இளைஞர்களை முன்னுக்கு கொண்டு வரணும், அவங்கள தலைமை பீடத்துல கொண்டு வச்சு அழகு பார்க்கணும் என நினைத்த தலைவர்கள் சுஜித், ஜோதி பாசு போன்ற தலைவர்கள், இஎம்எஸ் போன்றவங்க, அவங்க அழகாக இவங்களை முன்னெடுத்து கொண்டு வந்தாங்க. அப்ப அவங்களுக்கு எதிராக இருந்த அந்த மேடைகள், அகில இந்திய மாநாடுகள் அவங்க பேசின அந்த யெச்சூரியுடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்கிற அந்த வாய்ப்பை பெற்றவன் நான். அதுல எல்லாம் இந்த ஒரு பொதுச் செயலாளர் என்கிற முறையில அல்லது அரசியல் தலைமை குழு உறுப்பினர் என்கிற முறையில சில விஷயங்களை முன் வச்சு விவாதங்களை பூரா கேட்டு அவர் தொகுப்புரை வழங்குகிற அந்த அழகு இருக்கு, என்னால மறக்க முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு தனி கருத்தியல் திறமை வேண்டும். அந்த வரலாறை மக்கள் தான் உருவாக்குறாங்க, இனியும் அவங்க தான் உருவாக்க போறாங்க. ஆனால் மார்க்ஸ் தெளிவா இருக்குது, வரலாற்றில் சில தனி நபர்களுக்கு, தலைவர்களுக்கு என்று ஒரு இடமும் பங்கும் உண்டு. அத்தகைய ஒரு தனித்துவமான இடத்தை வகித்தவர் தோழர் சீதாராம் யெச்சூரி. அவர் இடத்தை இனி யார் இட்டு நிரப்ப போகிறார்கள் என்று எனக்கு தெரியல. நிச்சயமாக வரலாறு தனக்குரிய தலைவர்களை உருவாக்கி கொண்டே இருக்கும், தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் உடனே அப்படி அது நிறைவேற்றப்படுமா, நிரப்பப்படுமான்னு எனக்கு தெரியல. ஒரு பெரிய வெற்றிடம் இன்றைய தினம் உருவாகி இருக்கு. அவருடைய நினைவு என்னுடைய நெஞ்சில என்றைக்கும் இருக்கும். அதனுடைய இளைஞர்களுக்கு, முற்போக்கு இளைஞர்களுக்கு, இடதுசாரி இளைஞர்களுக்கு நான் சொல்வதெல்லாம் அவருடைய இடத்தை நிரப்பு ஓடி வாருங்கள், ஒரு தத்துவ பலத்தோடு வாருங்கள். இளமையிலேயே அவ்வளவு தூரம் படிச்சு உள்வாங்கி பணியாற்ற வந்தார் இயக்கத்திற்காக. அதே போல நம்முடைய இளைஞர்கள் வர வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த வேளையில கேட்டுக்கொள்வேன்.
அப்படி அவருடைய இடத்தை நம்மளால் முடிந்த அளவு விட்டு நிரப்புவதுதான் அவருக்கு செய்யக்கூடிய மெய்யான அஞ்சலி என்று நான் கருதுகிறேன். உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்ததற்கு நன்றி சார்.